டெலிகிராமில் வந்து ஒரு சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணு பார்க்குறோம். ஓகேங்களா, டெலிகிராமில் சேனல் கிரியேட் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அது டெலிகிராம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பென்சில் ஐக்கான் மாதிரி கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஷோ ஆகல நியூ குரூப்பு, நியூ சீக்ரெட் சாட்டு, நியூ சேனல் இருக்கு பாருங்கள். அந்த நியூ சேனல் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட சேனல் நேம் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதில் நேம் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் வேறு பர்சனலாக ஓப்பன் பண்ணாலும் பர்சனலாக ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சேனல் வந்து இது பண்ணிக்கலாம். பட் இதில் தமிழ் சேனல் அப்படின்ற மாதிரி நான் டெக்னாலஜின்னு வச்சிருக்கேன். அதனால் அதை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்கலன்னா நான் யூடியூப்பில் கொடுத்துருப்பேன். அதை எப்படி எடுக்கணும்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லை அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை காமிக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பட் நான் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கதே அதில் கிரியேட் பண்ண போகிறேன். யூடியூப் சேனல் மாதிரியே நான் ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் இருக்கிற இதே கொடுத்துட்டு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்டு அந்த மேலே கேமரா ஐக்கன் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சேனல் லோகோவை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணுறதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளீன் கொடுத்து ஓகே ஆகிடும். இப்போ வந்து மேலே இருக்க ஓகே கொடுங்க. இதில் வந்து பப்ளிக் சேனல் ஒன்று ப்ரைவேட் சேனல். பப்ளிக் சேனல்னால் உங்கள் சேனல் யார் வேணாலும் டெலிகிராமில் சர்ச் பண்ணும்போது ஒரு சில காமிக்கும். ப்ரைவேட் சேனல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் காமிக்க முடியும். அந்த மாதிரி ப்ரைவேட் இது. ஓகேவா, இதிலே வந்து பப்ளிக் லிங்க்னு இருக்குல்ல, இந்த லிங்க் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து லிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் வந்து அவைலபிள்னு காட்டுது பாருங்கள். அந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும், இல்லைனா ஓகே ஆகுது. ஓகேங்களா, இப்போ எனக்கு அவைலபிள்னு காமிக்குது. ரெட் கலரில் இருந்தால் அது வேறு யாருனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் புதுசாக கொடுத்து தான் பண்ணணும். ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு நம்பர்னாச்சும் நீங்கள் ஆட் பண்ணால் தான், சாரி ஒரு மெம்பர்ஸ்னாச்சும் ஆட் பண்ணி தான் சேனல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, கிரியேட் ஆகிடுச்சிங்களா இப்போ? சரி, ஓகே. இந்த சேனலில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அதேமாரி நான் ஒரு சேனல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு குரூப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேலே வந்து அதில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இது பண்ணலாம். அதுதான் இந்த சேனலுக்கும் அந்த மெம்பர்ஷிப் அந்த குரூப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, சரி, ஓகே. இதை கிரியேட் பண்ணோடனே அந்த மேலே இருக்கிறத கிளிக் பண்ணோடனே ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குல்ல, அதில் வந்து ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு பாருங்க. வேறு யாராவது ஒரு ஆனர் வேணும் அப்படிங்கன்னா அவங்களும் அக்சஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி. ஓகேவா, இந்த சேனலை அவங்களும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆட் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் எடிட் பண்ணலாம், அவரும் எடிட் பண்ணலாம், நீங்கள் யாரை ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ. ஓகேவா, பட் இவங்க வேணாம் எனக்கு அப்படின்னா அதில் போய்ட்டு அந்த 3 புள்ளி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஸ்மிஸ் அட்மின் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்மிஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். பட் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை அந்த சப்ஸ்கிரைபில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து கீழே கிளிக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைபை பார்த்துட்டேன். சரி, ஓகே. இதில் வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இல்லை யாருக்காவது சேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் ப்ராட்காஸ்ட்டில் போய் சும்மா நார்மலாக மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஒரு குரூப் லிங்க் இப்போ சேனலில் போட்ட வீடியோ லிங்க் இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வேணால் ஷேர் பண்ணலாம். எல்லாமே ஒரு இது பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் இதுவே இந்த லிங்க்கை நான் இப்போ இந்த சேனலை கிரியேட் பண்ணதை நான் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு மேலே இருக்க கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் லைவ் ஸ்ட்ரீம் இல்லை ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ லெவல் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அதிலே வந்து உங்களுக்கு கீழே வந்து காப்பி லிங்க் ஷேர் லிங்க் இருக்குது, அது மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா இதில் வேறு எப்படி ஷேர் பண்ணலாம்னா இங்கே மேலே இருக்குது நம்ம சேனலில் முதல்ல கிளிக் பண்ணுறேன். சேனலை கிளிக் பண்ணி மேலே 3 புள்ளி இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் இன்வைட்னு இருக்குல்ல, அந்த இன்வைட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா QR ஸ்கேனராக காட்டும், ஷேர் பண்ணலாம். ஓகேவா, அதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டாவுக்கோ இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த மூலமாக பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லிங்க்கை காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிவிட்டு வேறு எதெல்லாம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் வந்து இப்படி தான் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டில் வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, இது டீப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி வேறு வீடியோ போடுறேன். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.